தான் மேலே ஒரு நல்ல அழகாக வைரம் வைடூரியம் எல்லாம் பதிச்ச ஒரு வளையல். ஸ்திரீகளுக்கு நகை மேலே ஆசை இல்லாமல் இருக்குமா? இத்தனை ஸ்திரீகள் இருக்கள், எனக்கு நகை மேலே ஆசையே கிடையாது. நிறைய ஸ்திரீகள் சொல்ல கேட்டிருக்கேன், எல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்காக தான் போட்டுக்கிறேன். வீட்டுக்கார் பார்ப்பார், சண்டை போட்டு அக்ஷய திருப்தி அன்னைக்கு வாங்கின கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நகை மேலே ஆசை இல்லாத பெண்கள்ன்றது ரொம்ப துர்லபம். சாரதா தேவியார் அந்த மாதிரி யாரோ ஒரு சில பேர். ஆண்டாளே ஆரம்பத்தில் சமத்தா தான் சொல்கிறா, ஆச்சரியமா நீ உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்ட நான் முடியோம் எல்லாம் சொல்கிறா. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தால சொல்லும் பொழுது சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம்னார். பகவான் கேட்குறான், அப்போ சொன்னியா அது வேற இது வேறேன்னு விட்டா தாயார். ஏண்டி அப்போ என்னாச்சு இப்போ என்னாச்சு? அப்போ நீ இல்லை அதனால் அலங்காரம் வேண்டாம். இப்போ நீ வந்திருக்க அதனால் ஒரு ரேஞ்சுக்கு அலங்காரம் பண்ணாதானே உனக்கு நல்லது, இல்லாட்டி அசிங்கம் இல்லையா? இந்த ஸ்திரீகள்லாம் சொல்லுவா, எங்கேயாவது கல்யாணத்துக்கெல்லாம் அவனை அள்ளி போண்டு போவா. எதுக்குமா அவளை போன் போகிற, ஊர் கெட்டு கிடக்குமா அப்படின்னா, எல்லாம் உங்கள் பெருமைக்காகத்தான் அப்படின்பா. இல்லாட்டி ஆசையே இல்லாத மாதிரி. அந்த வளையலை பார்த்துட்டாலாம் இந்த பாங்கா, வேர்த்து போய் ஓன்னு அழுதுன்னு ஓடி வரா அவ. அதுக்குள்ள ராகா குமார் பார்த்தாரு, என்னடா நீ மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துட்டே இருக்கே. ஓடி வந்தார், மனைவிட்ட வந்தார், என்ன ஆச்சுன்னா அங்கே 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 நம்மளை அதில் பாதாளத்தை தள்ளுறதுக்கு ஏதோ ஒரு சூன்யம் வச்சிருக்கான்னுட்டா. தங்கத்தை பார்த்து யாராவது சூன்யம் சொல்லுவாளா? சொல்லிட்டாளாம். அப்படி ராகா குமார் இப்படி எட்டி பார்த்தார். வாஸ்தவம் தான், இன்னைக்கு என்னமோ நமக்கு பிரச்சனை இருக்குது, இந்த ஏரியாலேயே இருக்கப்படாது, வாங்கோ இன்னைக்கு பட்டினி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா, ராகா கும்பர், மனைவி, பொண்ணு 3 பேர் தலைதிரிக்க ஓடுறா. நம்மளாம் தங்கம் மாதிரி தெருவில் ஏதான பித்தளை மினுமினுத்தாலே எடுத்துட்டு இருப்போம். தங்கமா தங்கமா தங்கமா, இது சுபாவம், நம்மளுடைய சுபாவம். தலைதறிக்க ஓடுறா. இதை பார்த்த உடனே பின்னாடியே பாண்டரங்கன் துரத்தின்னு ஓடுறான். ஏய் ராகா நில்லு 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 நில்லுன்னு. பின்னாடியே ருக்மிணி பிராட்டி ஓடுறா, பின்னாடியே நாமதேவர் ஓடுறா. 3 பேரும். இவர் பகவான் பாண்டரங்கன், ஏ ராகா நில்லு நில்லுன்னு கூப்பிட்ட உடனே இவர் பயந்து போயிட்டார். ஐயோ யாரோ நம்மளை கூப்பிட்டு நம்மள மாட்ட போறா. இன்னும் தலைதறிக்க ஓடுறா. கடைசியில் பாண்டரங்கன் வேகமாக குறுக்கில் ஓடி வந்து எதிர்க்க வந்து இப்படி நின்று அப்படின்றான். அவளுக்கு மூச்சு வாங்கிறது, பாண்டரங்கனுக்கு மூச்சு வாங்கிறது, பின்னாடி அந்த நாமதேவருக்கு மூச்சு வாங்கிறது. தாயாருக்கு இப்படிலாம் ஓடி பழக்கமே இல்லை பாவம். அவன் மென்மையாக அண்ணன் நடந்தே பழக்கப்பட்டவள். அவளும் தலைதறிக்க ஓடி வந்து எல்லாரும் மூச்சு வாங்க, இவா விட்டலா அப்படின்னு அவா ராகா எல்லாருக்கும் மூச்சு வாங்கிறது. தேவர்கள் அவளுக்கு மூச்சு வாங்கிறது. பகவான் சொன்னா, எதுக்குடா ஓடி வந்தாய்? இவர் சொன்னார், நீ எதுக்கு ஓடி வந்தாய்? நான் ஒன்றை துரத்திட்டு ஓடி வந்தேன். நான் அங்கே வளையலை பார்த்துட்டு ஓடி வந்தேன். எதுக்குடா வளையலை பார்த்துட்டு ஓடி வந்தாய்? நான் தானே உனக்கு கொடுத்தேன். இவர் சொன்னா, உனக்கு என் மேலே பிடிக்கலை, நான் தான் தப்பு பண்ணேன், நேரடியாக சொல்ல வேண்டியது, எதுக்கு வளையெல்லாம் வச்சு நான் ஓட வைக்கிறாய் அப்படின்னார். பகவான், இல்லைடா உனக்கு நான் கிருபை பண்ணுறதுக்காக பண்ணேன். அவர் சொன்னார், என்னப்பா கிருப்பை? வயிற்ற கழுவத்துக்கு சாப்பாடு கொடுக்குற, தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காய், ஏதோ இந்த காஞ்ச மரங்களுடைய விறகெல்லாம் கிடைக்கிறது, இதுக்கு மேலே வேறு என்னப்பா வேணும்? வேறு எதுவுமே வேணாம் பாண்டரங்கா. இந்த 3 பூனைக்குட்டியை காப்பாற்றிட்டார், இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எங்கள் ஆயுசில் நாங்கள் சௌக்கியமாக இருக்கோம் பாண்டரங்கா, எதுவுமே வேண்டாம் பாண்டரங்கா, இருக்கிற வரைக்கும் இப்படியே உனக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காம வாழ்ந்தா போதும் பாண்டரங்கா சொல்லிடுவோன்னு அழறார். விட்டலன் கேட்டான், எதுக்குமா அழற, ஏன் என்னாச்சு? இல்லை கடைசியில் உன்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே, நீ கொண்டு வந்து இதெல்லாம் கொடுக்குற மாதிரி, ஐயோ உன்னை ஓட வச்சுட்டோமே, உன் கால் வலிக்கிறதோன்னு விட்டலன் காலை பிடிச்சி விட்டார். அவர் மனைவி விட்டலன் பக்கத்தில் வந்து கை கூப்பின்னு அழுதான், மன்னிச்சுடு விட்டலா, எனக்கு தெரியாது, நீ தான் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சால் எடுத்து கொண்டு வந்து கோவிலில் கொடுத்துருப்பேன், உன்னையும் தாயாரையும் இப்படி ஓட விட்டுருக்க மாட்டேன்னு அவாழ ஆரம்பிச்சுட்டான். உடனே அவர் குழந்தை வாங்கா, அவள் வந்து ருக்மிணி மாதா மன்னிச்சுடு, எங்களுக்கு தெரியலன்னு அழுதா. நாமதேவர் பார்த்தார், என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. நேராக வந்தார். அந்த ராகா பாங்கா வாங்கா இவா காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டார் நாமதேவர். நாமதேவர் நமஸ்காரம் பண்ணோன்னா அவளுக்கு தாங்கலை. நாமதேவர், நீங்கள்லாம் அப்படி நமஸ்காரம் பண்ணலாமா அப்படின்னு அவர் சொன்னார், இந்த மாதிரி பக்தி எங்கள் குடும்பத்தில் இல்லைம்மா. பாண்டரங்கன் கிருபை பண்ணுறான்னு அந்த கிருபையை சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கோமே ஒழிய, ஆனால் இதுபோல இப்படி ஒரு ஆத்மார்த்தமான பக்தி
உலக விஷயங்களில் ஈடுபடாமல் அதற்கு பகவானிடத்தில் பிரார்த்திச்சிக்காத ஒரு பக்தி. இப்போ நம்மளும் பக்தி பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லோகாயுதமான சில வேண்டுதல்கள் இருக்கத்தானே செய்யறது. வியாதி சரியாகணும், குடும்ப கஷ்டங்கள் நிவர்த்தி, நிறைய இருக்கு. இது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா திரௌபதியே கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு பகவானிடத்தில் பிரார்த்திச்சிருக்கான், அவங்ககிட்ட தான் கேட்க முடியும். ஆனால் இதையும் கடந்த ஒரு நிலைமையில் அந்த ராகா கும்பரும் அவருடைய குடும்பத்தாரும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பக்தியும் உண்டு. இவாள சாதாரணவர்கள் தான், ஏதோ ஒரு பெரிய ரிஷிகள் ஞானிகள் கிடையாது, பெரிய அவதார புருஷர்கள் கிடையாது. ஆனால் பக்தியினாலே நாம ஜபத்தினாலே இப்படி ஒரு பக்குவம் மனசில் பற்றுதல் இல்லாத பக்குவம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹ கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரக சுகதுக்க சமக்ஷமி சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருடநிச்சயக மையர்ப்பித மனோபுத்தி யோமத்பக்த சமே பிரியக. லாபம் நஷ்டம் மானம் அவமானம் எல்லாத்துலேயும் யார் சமமாக இருந்துட்டு பக்தி பண்ணுறானோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு பகவத்கீதையில சொல்கிறான். அப்படி சர்வலக்ஷணங்கள் பொருந்தின ஒருத்தர் இந்த ராகா கும்பர். ராகா குமார் அவரோட மனைவி அவர் குழந்தைகள்லாம் நாமதேவர் தன் வீட்டுக்கு அழிச்சுட்டு போகிறார். அழிச்சுட்டு போய் அவர்களுக்கு தன் வீட்டில் சாப்பாடு போட சொல்கிறார். தன் பெண்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, அம்மா நிச்சயமாக நம்மளை விட அவள் வசதி தான், அதனால் நீ அவகிட்ட அபச்சாரப்பட்டிருக்க, அவள் 3 பேர் கால்லையும் விழுந்து தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுங்கன்னு நமஸ்காரம் பண்ணுன்னுட்டா. பொண்ணு உடனேயே அப்பா சொல் பேச்சு கேட்டு அழகாக நமஸ்காரம் பண்ணால். அந்த தோழி வாங்கா கிட்ட சொன்னால், தெரியாமல் சொல்லிட்டேம்மா, சத்தியமாக உங்கள் தகப்பனா ரொம்பவே வசத்தி அப்படின்னு சொன்னோடனே வாங்கா சொன்ன, நம்ம எல்லாருமே பாண்டுரங்க பக்தர்கள், இதில் யாருமே வசதி இல்லை, பாண்டுரங்கன் வசதி, அதானே முக்கியம். பக்தியில் யார் வசதி அப்படின்னா பகவான் தான் வசதி, நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால் அந்த பகவான் தான் சர்வசிரேஷ்டமான. புண்டலீகவரதாரி வீடலா. இப்படி ராகா கும்பார் அவரோட சமகாலத்தில் இருந்து நாமதேவருடைய விஷயங்கள், நாமதேவரோட காலத்தில் இருந்து இவர் பட்ட அனுபவங்கள், இதெல்லாமே நாமதேவர் அஸ்திவாரமாக கொண்ட கதைகள். இந்த சரித்திரங்கள் எல்லாமே நாமதேவர் மூலமாக தான் நமக்கு லோகத்தில் பிரகடனமாச்சு. இல்லாட்டி இதெல்லாம் பெருசாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. இவாளை பற்றியோ, இந்த கூர்மதாசரை பற்றியோ, சாவதாமாலியை பற்றியோ, இல்லாட்டி இந்த ராகா கும்பாரை பற்றியோ நாமதேவர்னாலே நமக்கு பிரகடனமான பக்தர்கள், இல்லாட்டி லோகத்தில் தெரிஞ்சிருக்க மாட்டார்கள். நாமதேவரும் ஞானேஸ்வரரும் ரொம்ப அத்தியந்த ஒரு தோழர்கள். 2 பேரும் நிறைய க்ஷேத்ராடனம் எல்லாம் போயிருக்கா. அப்படி க்ஷேத்ராடனம் போகும் பொழுது நாமதேவரும் ஞானேஸ்வரரும் ராமேஸ்வரம் வரைக்கும் வந்திருக்கா. எப்பயா போய் ராமேஸ்வரம் சேவிச்செல்லாம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாமதேவரும் சேவிச்ச ராமேஸ்வரம். அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா காசியும் ராமேஸ்வரம் கட்டாயம் சேவிக்கணும்னு விதி. அதனால் நிறைய பாகவதர்கள் கட்டாய ராமேஸ்வரத்தை சேவிச்சிருக்கா. அந்த புண்ணியமான தீர்த்தங்களில் நாமதேவரும் தீர்த்தமாடியிருக்கார். ராமர் சேதுவை நாமதேவரும் ஞானேஸ்வரருமா சேவிச்சிருக்கார்கள். அவ்வளோ வசதி. அதனால் அந்த பக்கம் வரும்பொழுது கட்டாயம் தாமிரபரணியில் தீர்த்தமும் ஆடிருக்கலாம். ஏன்னா புண்ணியமான க்ஷேத்திரங்களை தேடி 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 சேவிச்சார்கள் ஞானேஸ்வரரும் நாமதேவரும் அப்படின்னு காண கிடைக்கிறது. திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு நிறைய விஷயங்கள் உண்டு. ரொம்ப முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஞானேஸ்வர விஷயம் நாளைக்கு நான் சொல்கிறேன். அந்த நாமதேவர் ஞானேஸ்வரர் ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் பன்றிபுரம் போகிறார்கள். அங்கே போகிறார்கள். அப்போ ஆச்சரியமாக அழகாக பக்தி நாமஜமெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ பன்றிபுரத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் ஆச்சரியமாக ஒரு குயவர், கோரா கும்பர் அப்படின்னு பேர், கோரா கும்பார்னு பேர். முன்னாடி சொன்னது ராகா கும்பார், இவர் கோரா கும்பார் அப்படின்னு பேர். அவரும் அழகான பாண்டுரங்க பக்தன். டெய்லி நாமஜபம் பண்ணிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பார். இதெல்லாம் ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. காத்தால எழுந்து கொஞ்ச நேரம் நாமஜபம் பண்ணுறது, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாமஜபம் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு பழக்கமாக இருக்கணும். அப்போ தான் பொழுது நன்ன பொழுதாக போகும். பகவத் ஸ்மரணையோடு வாழறது சுலபம். ஒரு 2 நிமிஷம், நிறைய வேலைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. காத்தால எழுந்ததுலேருந்து ஓய்வு ஒழிச்சல் இல்லாத வேலைகள் ஆண்களுக்கும் உண்டு, பெண்களுக்கும் உண்டு.
ஆனால் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அமைதியாக உட்காந்துண்டு அதெல்லாம் ஓரம் தள்ளுங்க. 2 நிமிஷம் பகவானுக்காக 2 நிமிஷம் ஒதுக்கலாம். நீங்கள் ஒரு 20 மணி நேரம் ஒதுக்குங்கலாம் நான் சொல்லலை. ஒரு 2 நிமிஷம் காத்தால எழுதுக்கும் போது 2 நிமிஷம் சுவாமிக்குன்னு ஒதுக்குங்க. திருப்பி ராத்திரி படுத்துக்கும் பொழுது 2 நிமிஷம், 2 நிமிஷம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகும். எப்போல்லாம் டைம் கிட்ட 2 நிமிஷம். இங்கே ட்ரெயினில் போகிறவளா, பஸ்ஸில் போகிறவளா, ஒன்று எதாவது கதை புஸ்தகத்தை தூக்கிட்டு போகலாமா, இல்லாட்டி எதாவது ஹெட்ஃபோனில் பாட்டை கேட்டுட்டு போகலாமா, இப்படி நிறைய வழக்கங்கள் வச்சுட்டுருக்கலாம். அதை விட 2 மணி நேரம் பக்தி பண்ணலாம், பிரார்த்தனை பண்ணலாம், நாம ஜபம் பண்ணலாம். இதெல்லாம் தெய்வமாக கொடுக்குற நேரங்கள். இப்போ சமயத்தில் வெளியூருக்கெலாம் போனால் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் ஆகும். ஜாலியாக நாம ஜபம் பண்ணலாம். நிறைய அந்த சத்சங்கத்தில் நினச்சிட்டு போகலாம். அந்த சமயத்தில் ஒரு பேப்பரையும் பேனா வச்சுட்டு பகவன் நாமத்தை எழுதலாம், இல்லாட்டி பாகவதம் புஸ்தகத்தை பார்த்து எழுதலாம், இல்லாட்டி பிரபந்தத்தை பார்த்து எழுதலாம். நிறைய பண்ணலாம். நிறைய நேரங்கள் இருக்குது. நேரம் இல்லைன்னு மட்டும் சொன்னோம்னா பொய். எனக்கு நேரமே இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா சத்தியமாக போய் நாங்கள் நம்பவே மாட்டோம். நீங்கள் எவ்வளோ வேலைகள் வேணால் சொல்லுங்களே, என்ன மிஞ்சி வேலை? ஸ்திரீகளுக்கு என்ன பெரிய வேலை? வீட்டில் துணி துவைக்கிறது, வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, சமைக்கிறது, துணி உணர்த்துறது, மடித்து வைக்கிறது, பால் வாங்கிறது, உப்பு புளி மிளகா. என்றைக்கா ஒரு நாள் பால் ஜாஸ்தியாக போயிடும், இல்லாட்டி என்றைக்கா ஒரு நாள் பால் இல்லாமல் போயிடும். என்றைக்கா ஒரு நாள் பால் பொங்கி போயிடும், இல்லாட்டி பால் திரிஞ்சு போயிடும். என்றைக்கா ஒரு நாள் விருந்தாளி எக்ஸ்ட்ரா வருவா, இல்லாட்டி ஒரு நாள் எல்லாம் சமைச்சு வச்சு யாருக்கும் பசிக்கலைன்னு. ஒரு நாள் அடி பிடிச்சிடும், ஒரு நாள் உப்பு குறையும், ஒரு நாள் உப்பு ஜாஸ்தி ஆகும், ஒரு நாள் முத்தின வெண்டைக்காவே போடுவேன். இதுக்கு மேலே வேறு என்ன பண்ணிட பொருள்? ஒன்றும் கிடையாது. எவ்வளவு தோச்சாலும் சிலது அழுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிவிடுவேன். அவ்வளோதான். ரைட்டு. வாஷிங் மிஷின் வந்தாச்சு, மிக்சி கிரைண்டர் வந்தாச்சு, இதுக்கு மேலே வேறு என்ன தான்? வேலைக்காரியும் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. ரொம்ப அலட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ ஆண்கள் அதுக்கு மேலே ஆஃபீஸில் ஒரே வேலை இருந்தால் தான் சம்பளம் கொடுப்பா. வேலையில்னா எப்படி சம்பளம் கொடுப்பா? அது எப்படி ஆஃபீஸாக இருக்க முடியும்? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரே வேலை தானே, சந்தோஷப்படும். நிறைய வேலை தான் கஷ்டம். ஆஃபீஸில் ஒரே வேலை, அதே வேலை தான் பல வருஷமாக பண்ணிட்டு போங்க. நாமஜபத்தை சொல்லிண்டு வாழ்க்கையை சாதாரணமாக பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசு பண்ணிட்டு பூதாகரமாக வச்சுட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தத்தை சுருக்கி காதிங்க. இதெல்லாம் இவ்வளவு தான். இதை டெய்லி ருட்டீனாக பண்ணிட்டு போயிடுங்க. பகவான் நாமத்தை விடாமல் சொல்லுங்க. இந்த கோரா கும்பர் டெய்லி அழகாக பகவான் நாமத்தை சொல்லிண்டு காத்தால் எழுந்து பாருங்க. மண்ணு வெட்டும்போது கூட பாண்டுறங்கா பண்டரிநாதா, பாண்டுறங்கா பண்டரிநாதான் நாமஜபம் பண்ணிட்டு அந்த மண்ணை வெட்டுவார். அந்த மண்ணெல்லாம் எடுத்து, அந்த கல்லெல்லாம் எடுத்து அழகாக அதில் ஜலமெல்லாம் சேர்த்து, அதெல்லாம் ஒரு பக்குவம், அதெல்லாம் ஒரு அழகு. நிஜமாகவே ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு அழகு உண்டு. அழகாக காலில் போட்டு இப்படி மிதி மிதிப்பார். அப்போ கையில் என்ன பண்ணால் சப்பலா கட்டி வச்சுட்டுவார். பன்றிபுரத்தை ஆடுறதான் நினச்சிப்பார். பாண்டரங்கன் கோவில்லேருந்து தள்ளி இருக்கார். அவர் ஊர் கிராமம் தள்ளி இருக்குது. ஆனால் அந்த மண்ணை மிதிக்கிறதுக்காக அப்படி ஆடுவார் இல்லையா? இந்த மண்ணை மிதித்து அதை நன்னா பண்ணணுமே, மைய பண்ணணுமே, அதுக்காக என்ன பண்ணால் கையில் சப்பலா கட்டியை வச்சுட்டு பஜனை பண்ணிட்டே அப்படி குதிப்பார். சத்தியம். பன்றிபுரத்தில் ஆடுற மாதிரியே அவருக்கு அனுபவம் கிடச்சிடும். எத்பாவம் தத் பவதி. நீங்கள் எங்கே இருக்கன்னு முக்கியமே கிடையாது, மனசு எங்கே இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். பன்றிபுரத்தில் உட்காந்து டிவியை நினச்சா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே இருந்துட்டு பன்றிபுரத்தை நினச்சாலும் பிரயோஜனம் உண்டு. அழகாக அப்படி நாமஜபம் பண்ணிட்டு ஆடுவார். அதுக்கப்புறம் அழகாக மண்ணில் வச்சுட்டு அழகாக அந்த விதவிதமான மண்பாண்டங்கள் பண்ணுவார். ஒவ்வொன்றத்தையும் பண்ணி எடுத்து வைப்பார். பாண்டரங்களுக்கு சமர்ப்பணம், எதுவாக இருந்தாலும் பாண்டரங்களுக்கு சமர்ப்பணம். சமயத்தில் பானை எடுப்பார், கீழே விழுந்து உடஞ்சிடும். சரி, எதுவும் பாண்டரங்கள் லீலா, என்ன வரதோ ஏற்றுக்கோங்க, லாபமோ நஷ்டமோ அந்த ஒரு மனசு வரணும். வருமானம் வரும், நாமஜபம் பண்ணிட்டு இருந்தால் வரும். அவருக்கு மனைவி அழகாக ஒரு குழந்தை. ஒரு நாள் மனைவி தண்ணி எடுக்க போனான். இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் அப்படி ததக்கான்னு நடக்கிற வயசு, சில இடங்களில் தவழற வயசுன்ற சின்ன குழந்தை. அதை ஓரத்தில் உட்கார வச்சுட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு போனான், நான் போய் தண்ணி எடுத்துன்னு வர போகிறேன், யாரும் இல்லை குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவர் சொன்ன, அதுக்கு என்னம்மா, ஹாய் குழந்தை உட்காந்துக்கோ, அப்பா பஜனை பாடுவேனா, நீ அங்கேயிருந்து உட்காந்து கேட்பியான். அதுவும் இப்படி தலையெல்லாம் ஆட்டித்து இவ்வளோ சந்தோஷமாக அப்படி தண்ணி எடுக்க போயாச்சு. இவர் பஜனை பண்ண ஆரம்பித்தார். கொஞ்ச நேரம் குழந்தைய பார்த்துட்டு இருந்தார். குழந்தைய ஒரு பஜனை பண்ண அப்படி ஜாலியாக
அப்படி கையை தட்டின்றது சந்தோஷமாக. இவர் நல்லா பஜனை ஜோரா பஜனை. அந்த பஜனை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகிறது அந்த உத்வேகம். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா 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 பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா 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 பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनबन्धो पाण्डुरङ्गा आश्रितनाथा पण्डरिनाथा दीनबन्धो पाण्डुरङ्गा आश्रितनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा दीनबन्धो पाण्डुरङ्गा आश्रितनाथा पण्डरिनाथा दीनबन्धो पाण्डुरङ्गा आश्रितनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा दीनदयाला पाण्डुरङ्गा सद्गुरुनाथा पण्डरिनाथा दीनदयाला पाण्डुरङ्गा सद्गुरुनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा भक्तवत्सल पाण्डुरङ्गा भक्तप्रिया पण्डरिनाथा भक्तवत्सल पाण्डुरङ्गा प्रेमस्वरूपा पण्डरिनाथा भक्तवत्सल पाण्डुरङ्गा प्रेमस्वरूपा पण्डरिनाथा दीनदयाला पाण्डुरङ्गा आश्रितवत्सल पण्डरिनाथा दीनदयाला पाण्डुरङ्गा सद्गुरुनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा पाण्डुरङ्गा पण्डरिनाथा पण्डरिनाथा पाण्डुरङ्गा இவர் தன்னை மறந்து பஜனை பண்ணிட்டு இருக்கார். இந்த பஜனை நடந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை உட்காந்து கேட்டது அதுக்கு ரொம்ப குஷியாக எடுத்து அப்பா கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டு எடுத்து அழகாக குழந்தை இறங்கி இவன் நடந்து பார்த்தது. அப்புறம் அப்படி தவழ ஆரம்பிச்சது. பா 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 அப்படின்னு வந்தது.
இவரோ ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய பரமபிதாவான பாண்டரங்கன் இடத்த மனசை கொடுத்துட்டார். லோகமே தெரியலை. கையில் சப்பலா கட்டி வச்சு ஆடின்னு இருக்கார். இந்த குழந்தை பக்கத்தில் வந்தாச்சு. இந்த மண்ணை குமிச்சு வச்சு அதில் அடிச்சுட்டு இருக்காருல, அது பக்கத்தில் வந்துடும். அது பிடிச்சி நிற்கிறதப்பா பா ஒரு பஜனை பண்ணுற வேகத்தில் இதோட சப்தம் அவருக்கு ஆதர வேலை. அவர் இன்னும் வேகமாக பஜனை பண்றார். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா 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 பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா சத்குருநாதா பாண்டுரங்கா தீனதயாளா பாண்டுரங்கா சத்குருநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. இந்த குழந்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி சேத்துல இறங்கிடுது. அவருக்கு தெரியலை, இவர் குதிக்கிற குதியில் அது உள்ள விழுந்து சேத்துல முழுகி போக இவருக்கு எதுவுமே தெரியாமல் தன்னிலை மறந்து இன்னும் வேகமாக ஆடி பஜனை பண்ணுறார். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. அவர் நல்லா வேக வேகமாக ஆடி பஜனை பண்ணிட்டு இருக்கார். அதுக்குள்ள அவர் மனைவி தண்ணி எடுக்க போனவா வந்துட்டா. இப்படியே வந்து பார்த்தா குழந்தைய காணலை. குழந்தைய காணலையே அப்படின்னு பார்த்தா அப்படியே தவழ்ந்தது தெரியறது. அங்கே பார்த்தா அந்த அங்கங்கே ரத்தம் தெரியறது. குழந்தையோட கை காலெல்லாம் அங்கங்கே தனித்தனியா. ஆ பிரபோன்னு ஒரு கத்தினா. இவ கத்தின ஒன்று தான் அவருக்கு சுய பிரஜை வந்தது. கண்ணை திறந்து பார்த்தார். ஒரு கோபமாக கேட்டார், ஏமா பஜனை பண்ணிட்டு இருக்கே அப்படி கத்தறியே அப்படின்னு விட்டார். அவ சொன்னா, கால் கீழே என்ன இருக்குன்னு பாருங்க முதல்ல அப்படின்னு. பார்த்தா குழந்தை கை காலெல்லாம் போய் உசுர் போயாச்சு. நமக்கு தோணும் இவ்வளோ பஜனை பண்ணிட்டு இருக்கா, ஒரு குழந்தைய பாண்டரங்கன் காப்பாற்றப்படா, நமக்கு அதான் தோணும் முதல்ல. அதுக்கு பதில் பின்னாடி வரும். போயிடுத்து குழந்தை கதறாத. இவருக்கு ஒன்றும் புரியல, பதறார். ஏன்னா ஒரு சின்ன ஜீவனை கூட ஹிம்சை பண்ணாதவர். அவர் வேணுண்டே பண்ணலை, ஆனாலும் தப்பு தானே. இப்படியே எடுக்கிற குழந்தைய அது இப்படி என்னமோ இருக்கு. உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கவெல்லாம் கூடி வந்துட்டா. எல்லாரும் பார்த்தா திட்ட ஆரம்பிச்சுட்டா அவரை. இந்த மனுஷன் பக்தி பக்தி பக்தின்னு சொல்லி ஏற்கனவே எல்லாரையும் கெடுத்தான், இப்போ தன் குடும்பத்தையும் கெடுத்தான். பெத்த குழந்தைய கொன்று போட்டுட்டான், கொலகார படுபாவின்னுட்டான். உலகம் அப்படிதானே சொல்லு. அவ புத்தியில அது சரி. இப்போ இவளுக்கு ஒரு வேகம் வந்துடுத்து, ஒரு கோபம் வந்துடுத்து. இப்படி ஆனால் அநியாயமாக உங்கள் பாண்டரங்கன் என் பிள்ளையை கொன்னுட்டானேன்னுட்டான். இந்த வார்த்தை சொல்லியிருக்கப்படாது. பக்தாளுக்கு தன்னை சொன்னால் கூட பொறுத்துன்றுவா, தெய்வத்தை சொன்னால் பொறுக்காது. தெய்வத்துக்கு தன்னை என்ன சொன்னாலும் பொறுத்துக்கும், தன் பக்தாளை சொன்னால் பொறுத்துக்காது. இப்படி ஒரு பந்தம் அவளுக்குள்ள. என்ன சொன்னாய், என் பாண்டரங்கனையா கொலகாரன்னு சொன்னாய்ன்னு சொல்லி ஓரத்தில் கத்தி இருந்து எடுத்து வெட்ட போயிட்டார். அவள் பயந்து போயிட்டாங்க. குழந்தை செத்து போனதை தாண்டி இவன் 2 பேரும் அடித்தடி தகராறு ஆரம்பிச்சுடுத்து. உடனே அவள் கை தூக்கி, பாண்டரங்கன் மேல் ஆணை, இனிமேல் நீங்கள் என்னை தொடவே படாதுன்னுட்டா. அப்படியே கத்தியை கீழே போட்டார். அவள் அப்போத்தி காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லிட்டா. அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி ஆச்சு. அந்த குழந்தைக்கு அந்திம சம்ஸ்காரம் எல்லாம் முடிச்சா. இவருக்கும் வருத்தம் இருக்கும், தன் புத்திரன் தானே. இவர் பாண்டவனிடம் திருப்பி மன்னிப்பு கேட்டுருக்கார். தெரியாதனமா ஒரு குழந்தைய கொன்னுட்டேன்ப்பா. தன் குழந்தைன்றதை விட அந்த குழந்தை என்ன வலி வலிச்சிருக்கும், எத்தனை துடிச்சிருக்கும். அதுதான் அவருக்கு பெரிய வலியாக இருந்தது. அது காலால் மிதிச்சுட்டேனேப்பா அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு பாண்டவன் மன்னிப்பு கேட்டுருக்கார். இவன் பேசவே மாட்டேங்கிறா. ஏதோ சாப்பாடு பண்ணி வைக்கிறதோ சாப்பிட்றா. ஒரு வீட்டுடைய அழகு, இந்த கலையெல்லாம் போயிடுத்து.
இப்படி நாள் போயின்னு இருக்கு. அப்போ ஒரு நாள் அவள் மனைவி, சரி இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி போகும், எப்போவுமே ஆம்பளைகளுக்கு வீம்பு ஜாஸ்தி, நம்ம கொஞ்சம் இறங்கி வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு ராத்திரி அவர் படுத்தினோடனே பக்கத்தில் வந்து அப்படி கை வைக்க போனான். அவர் சொன்னார், கை வைக்காதேன்னுட்டார். அவள் பதறித்து, என்னாச்சுன்னா, பாண்டரங்கன் மேலே ஆணை, என் மேல் கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லவா, இந்த ஆயுசு வரைக்கும் உன் மேலே கை வைக்க மாட்டேன்னுட்டார். எவ்வளோ பெரிய கஷ்டம் ஒரு மனைவிக்கு. அது வயசான காலம்னா கதை வேறு. 2 பேரும் இள வயசுக்காரா. இவ அப்போ உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சொன்ன வார்த்தை. ஆனால் பக்தாலாம் ஒரு வார்த்தை அவ்வளவு பலமாக எடுத்துப்பா. நம்மள மாதிரி அதுக்குள்ளே என்னெல்லாம் வழி இருக்கு. இந்த சத்தியம் பண்ணும் பொழுதே சேஃபாக சத்தியம் பண்ணுவோம். சத்தியம் 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 சத்தியம். ஆனால் பக்தர்கள்லாம் எப்படின்னா, எல்லா பக்கமும் பக்தர்கள் சத்தியம்னு வருது. ஹரே ஹரே. பக்தாளுடைய சத்தியம் ஒரு நாளும் வீண் போகாது. நான் சொல்றது கேட்கறது இல்லையா? இதோட கேளுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். பக்தாளுடைய சத்தியத்துக்கு பகவான் எப்பொழுதுமே கூட நிற்பான். அதான் இவர் சொல்லிட்டா, இனிமேல் உன்னை தொடமாட்டேன், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் பரவாயில்லன்னுட்டா. அவ பார்த்தா குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வேணுமே, வம்சம் விருத்தி ஆகணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ஒன்றும் சொல்ல முடியாது அவர்கிட்ட. அவ சொன்னா, இல்லை அன்னைக்கு தான் நான் சொன்னேன், எங்க வெட்டக்கூடாதுன்றதுக்காக சொன்னேன். எப்படி இருந்தாலும் நீ பாண்டரங்கன் மேலே சத்தியம் பண்ணிட்டாய், தொடக்கூடாதுன்னுட்டா, இனிமேல் தொடமாட்டேன் அப்படின்னுட்டா. இவளுக்கு என்ன பண்ணுறதுல ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தா, கடைசியில் எப்படியாவது தன் வம்சத்துக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி தன் ஊருக்கு போய் தன் தாயார் தகப்பனார் இடத்துல பேசி, இந்த மாதிரிலாம் ஆயிடுத்த விஷயம், அவர் என்னை தொடமாட்டேன்னுட்டார். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, என்னோட கடைசி தங்க இருக்காளே, அவளை 2ஆம் தாரமாக அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ வம்சம் விருத்தியாகும். அவர் நல்ல பக்தன், அவருக்கு ஒரு நல்ல பக்தனான ஒரு குழந்தை வரும் நிச்சயமாக. அதனால் அந்த கல்யாணத்தை நீங்கள் ஒத்துண்டு தான் ஆகணும். எங்கேயோ யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன், இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தப்பு இல்லைலாம் சொல்லி ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிட்டா. இவர்கிட்ட அவளே வந்து சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் அவளை தொடரதில்லை, வம்ச விருத்தி ஆகணும், அதனால் ஒரு குழந்தை வேணும், அதனால் கடைசி பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னா சரின்னுட்டா. ஆசைவயப்பட்டு காமத்துக்காக பண்ண கல்யாணம் இல்லை. ஆசை கல்யாணம் எல்லாம் ஜோராக முடிஞ்சது. அப்போ அப்பா அம்மா 2 பேரும் யோசனை பண்ணா, இப்படியே அனுப்பினோன்னா இவர் பாட்டுக்கு 2வது பொண்ணு அழகாக கொண்டாடிகிட்டே இருப்பா. அப்புறம் மூத்த பொண்ணு பாவம் அப்படி ஒதுக்கி வச்ச மாதிரி ஆகிடும். அப்போ இவர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கின்றுவோம், 2 பேரையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு சத்தியம் வாங்கிட்டோம்னா, அப்போ சின்ன பொண்ணை நடத்துகிற மாதிரியே பெரிய பொண்ணு நடத்துவான்னு இவ அபிப்பிராயத்தில் ஒரு சத்தியம் வாங்கிட்டான். அவரும் பார்த்தார், சரி பாண்டரங்க சங்கல்பம்னு அழகாக சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது. முதல் ராத்திரி எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. இவன் அழகாக தங்கச்சி அலங்காரம் எல்லாம் பண்ணி உள்ளே அனுப்புகிறா. இவன் உள்ளே போனான்னு அவர் வெளில வந்துவிட்டார். அவள் கேட்டா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வெளில வந்து ஏதாவது தப்பு நடந்து கொடுத்தா? தப்பெல்லாம் ஒன்றும் நடக்கலையேம்மாங்க. இல்லை நீங்கள் உள்ளே இருங்க முதல் ராத்திரின்னார். இல்லைம்மா அது எப்படிம்மா இருக்க முடியும் அப்படின்னார். இவ்வளோ தூக்கி வாரி வேணா திரும்பி பூதம் எங்கே கிளம்புறது, என்ன ஆச்சுன்னா, இல்லை உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட சாயங்காலம் தான் சத்தியம் வாங்கிண்டா, 2 பேரையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு வாங்கிண்டா. பார்த்தா நீ தான் மூத்தவ, அப்போ உன்னை நடத்துகிற மாதிரியே தானே நான் அவளை நடத்தணும், அதனால் அவளையும் தொடமாட்டேன்னுட்டா. அவள் தங்கச்சி ஓன்னு அழுதா. நான் பாட்டுக்கு எவனோ குடிகாரனோ எவனோ ஒருத்த கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இருந்துருப்ப, அடியோ உதையோ வாங்கிண்டு நீயும் கெட்டு என்னையும் பாழுங்கணத்தில் தள்ளி கடைசியில் குடும்பத்தை நல்ல நிலைமையில கொண்டு வந்து வச்சிருக்க. அக்கா, உன்னோட சேவை போல லோகத்தில் யாரும் பண்ண முடியாது. நீ என்ன யான் பெற்ற துன்பம் பெருகை இவ்வையகம் மாதிரி என்னையும் கூட்டின்னு வந்து இந்த கணத்தில் தள்ளி விட்டுட்டியேன்னு அழுதா. அப்போ அவள் சொன்னா, கவலைப்படாத, கொஞ்சம் பொறுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விட்டா. அந்த பெண்களுக்கெல்லாம் சமயத்தடி புதுசாக தான் தோணும். அந்த மாதிரி ஆச்சு. அவர் சொன்னா சரி நீங்கள் உள்ளே படுத்துக்கோ, நாங்கள் வெளில இருக்கோம்னு விட்டா. ஒரு உள்ளே போயாச்சு, படுத்துட்டாச்சு. ஒரு பாட்டு நிம்மதியாக பாண்டரங்க தியானம் பண்ணிட்டு படுத்துட்டாச்சு. ராத்திரி 2 பேரும் வந்தார்கள். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசம் பத்தா தோத்து போயிடுவான். விஸ்வாமித்திரர் முதற்கொண்டு நிறைய பேர் தோத்து போயிருக்கா. அது ஒரு விஷயமே கிடையாது. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே காணாமல் போயிருக்கு. தொண்டரடி பொடியாழ்வார் ரங்கனை விட்டுட்டு தேவதேவின்னு கதியாக கிடந்தார் அப்படின்னு இருக்கு.
அப்போ எப்படி இருந்தாலும் தொட்டுட்டோம் அப்படின்னா காம சுகத்தில் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, எல்லாராலையும் முடிகிறது இல்லையே. அப்போ என்ன பண்ணா, அவள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையை எடுத்து தங்களுடைய மார்பு மேலே அப்படி கையை வச்சுவிட்டார். டக்குன்னு பதறி அடிச்சுன்னு எழுந்துட்டார் இவர். ஓ பாண்டரங்கா, சத்தியத்தை மீறிட்டேனேன்னு கத்தினார். இவா 2 பேரும் பயந்து நடுங்கி போயிட்டா. இவா நினச்சது வேற, நடக்கிறது வேற. குடுகுடுன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி வெளில ஓடி வந்தார். இந்த கத்தியை ஒரு ஓரத்தில் அப்படி சொருகினார், ஒரு ஓட்டையில் சொருகினார். தன் 2 கையை வச்சு அப்படியே வெட்டி விட்டார். இந்த கையை தொட்டுவிட்டேன், இந்த கை வேண்டான்னு அப்படியே வெட்டி கை ரெண்டு அப்படியே வெட்டி தொங்கிறது. நமக்கெல்லாம் அப்படி தைரியம் உண்டா? அதெல்லாம் பரவாயில்ல, சாமிக்கு ஒரு 10 ரூபா உண்டியலில் போட்டோம். நம்ம சாமி நல்ல சாமி. கொண்டாட்டிய தானே தொட்டேன், இல்லை என்ன தப்பு இருக்கு? ஒரு ஆத்திர அவசரத்தை சொல்கிறது தான். வீட்டில் அவ்வளோ சண்டை நடக்கும். ராத்திரி ஆகிடுதான் சண்டையெல்லாம் சமாதானம் ஆகிடும், அவ்வளோதான். உண்டு ரா கிடக்கும் அப்போதும் உடலுக்கே கரைந்து நெய்ந்து. இப்படியே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். ஆனால் பெரியவாள்லாம் சத்தியம்ன்றத அப்படி ஒரு பகவானுக்கு சமமாக வச்சிருக்கா. பகவத் ஸ்வரூபம் ஹரிச்சந்திரன். உலகத்தில் எந்த தேசத்துக்குமே இந்த சத்தியத்தை இவ்வளவு தூரம் கொண்டாடுற ஒரு மரியாதையே கிடையாது, நம்முடைய தேசத்தை தவிர. ரொம்ப விசேஷம். கை அப்படியே வெட்டி தொங்குறது. 2 பேரும் பயந்து நடுங்கிட்டா. எல்லாமே கெட்டு போச்சு. என்ன பண்றது? சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்தா பயந்து